என்னப்பா ஆச்சு இந்த ஜனநாயகனுக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக இந்த படத்துக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி, இப்போ என்னதான் ஆக்சுவல் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் அதில் அவர் சாட்டை எடுத்துகிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கே, அந்த சீன் தான்ப்பா பிரச்சனை. நிறைய வசனங்கள் இப்போ தேவையில்லாத வசனங்களாக இருக்குது, அது எல்லாத்தையும் டெஃபினட்டாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் பீ போட்டுருங்கப்பா, அந்த வசனங்கள்லாம் வரக்கூடாது. அப்படி ஒருவேளை அந்த வசனங்கள்லாம் வந்துச்சுன்னா சான்றிதழ் மட்டுமே தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு சிக்கலாக இருக்குது அப்படின்னா, அவர் ஆக்சுவலாகவே படத்தில் நம்ம எந்த பாடலும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணோம்னா அதுக்கு காப்பிரைட்ஸ் தனியாக போடுவாங்க. அதனால் நம்மளே வாயில் முணுமுணுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானானிடல் பாடலை அவர் முணுமுணுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய சிக்கலே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபி ரசிகர்கள் மத்தியில் வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுனால என்ன பண்ணுறது, அதனால் அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு உரியவர்களிடம் அவங்க கரெக்டான பெர்மிஷன் வாங்கலை, அதனால் அதை யூஸே பண்ண முடியாதுங்க, பாடக்கூட கூடாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னப்பா இது புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரியான நிலைமையில தான் இப்போ ஜனநாயகன் படத்துடைய டீமே இருக்குது. எல்லாருமே ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் புக் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தோம்னா படத்தோடைய டேட்டே நாங்கள் தள்ளி போடுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாருக்கும் எதுவுமே புரியாமல் போயிடுச்சு. ஈவன் தேட்டர் உரிமையாளர்களுமே அவங்களுடைய மைண்ட் செட்டில் ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தாங்க, அது எல்லாத்தையும் இப்போ டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. எஸ்ஜே சூர்யாவுடைய நடிப்பில் இப்போ உருவாகக்கூடிய ஒரு திரைப்படம் கில்லர் அப்படின்ற படம். ரொம்ப நாள் கழித்து அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. வெறும் நடிகனாக மட்டுமே பிஸியாக இருந்த எஸ்ஜே சூர்யா ஒரு இயக்கம் அப்படின்ற அடுத்த பெர்ஸ்பெக்டிவுக்கு நகர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இயக்கத்தில் நிறைய படங்கள் ஹிட் ஆச்சு. எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு வழியாக ஒரு படத்தை இயக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்ததாக அவருடைய பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த கில்லர் படத்தையே ஃபுல் ஆக்ஷன் படமாக ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரீத்தி அஸ்ரானி இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டு சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ஃபைட் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஃபைட் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது ரோப்பெல்லாம் கட்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரோப்லேருந்து இறங்கும்போது எஸ்ஜே சூர்யா தவறி விழுந்திருக்காரு. அதனால் அவர் காலில் சரியான அடிபட்டிருக்கு. ஈவன் நிறைய பிளட் லாஸும் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களை அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. 2 காலையும் நல்ல அடி ஸ்டிச்சஸ்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு 2 வீக்ஸ் இவர் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னும் ஒரு 2-3-4 வாரங்களுக்கு டெஃபினட்டாக இந்த கில்லர் திரைப்படத்துடைய ஷூட் போகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் எஸ்ஜே சூர்யா என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நான் இல்லாத காட்சிகள் எல்லாத்தையும் என்னுடைய அசோசியேட்டை வச்சு எடுக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காராம். அது ஒரு வேலை ஆச்சுன்னா தேவை இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது எஸ்ஜே சூர்யா இல்லாத காட்சிகள் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரில. இயக்குனரும் இவரே தான், நடிகரும் இவரே தானா, இதில் ஒரு சில சிக்கல்கள் வரதான் செய்யும். பட் என்ன பண்ணுறது, ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயம் தானே. இதனால் எஸ்ஜே சூர்யாவுடைய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் பதறி போயிருக்காங்க. அதனால் அவருக்கு நிறைய மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சு கேள்விப்பட்ட நடிகர்களுமே கெட் வெல் சூன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. மாளவிகா மோகனன் ஏன் இன்னும் அவங்க தெலுங்குல நடிக்காமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ரொம்ப வருஷங்களாக தமிழில் நடிக்கிறாங்கப்பா, மலையாளத்தில் தெரியும்ப்பா, ஆனால் அவங்க தெலுங்குல மட்டும் நடிக்கவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ தி ராஜா சாப் அப்படின்ற படம் மாருதியோடைய இயக்கத்தில், இதில் மாளவிகா மோகனன் ஒன் ஆஃப் தி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. நித்யா ரோல் இப்படி நிறைய நடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் அவங்க மாளவிகா மோகனனுக்கும் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மாளவிகா ஏன் இவ்வளோ நாள் தெலுங்குல வர்றதுக்கு டிலே ஆச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதுக்கு காரணமே விஜய் தேவர்கொண்டா தாங்க. ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டது எல்லாருக்கும் ஒரு ஷாக். ஆஹா, வேறு ஏதோ சொல்ல போகிறாங்க போலையே அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு படம் விஜய் தேவர்கொண்டாவோட பிளான் பண்ணாங்க 1 இயர் பிஃபோர். அந்த படம் சைன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் விஜய் தேவர்கொண்டா அப்போ லைகர் படத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பாடியில் அதில் பார்த்தோம் இல்லையா, ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி அந்த லைகர் படத்துக்காக அவர் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆனார். அப்படி ப்ரிப்பேர் ஆகியுமே அந்த படம் இந்த டால் இப்படி ஒரு பெரிய மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரில. ஏன்னா அந்த படம் பெருசாக வரவேற்பே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அந்த படம் விஜய் தேவர்கொண்டாவுடைய கெரியரை ஒரு நல்ல கிராஃபாக கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ ஃபிசிக்காக பார்க்கும்போது, ஒரு நடிகராக பார்க்கும்போது செம டெடிகேஷன் அப்படின்ற மாதிரி அவருக்கு உண்டான பாராட்டுகள் கிடச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி அவங்க லைகரில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த படம் ரொம்ப டிலே ஆகி போயிட்டே இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த படத்தில் இருந்து விலக வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த படமே நகரவே கிடையாது. ஆனால் இப்போது இந்த ராஜா சாப் அப்படின்ற படம் மூலியமாக தெலுங்குல அறிமுகமாகிறது ரொம்பவே சந்தோஷம். அதுவும் பெரிய பட்ஜெட் திரைப்படமாக பிரபாஸ் மாதிரியான ஒரு பெரிய நடிகரோடு இணைந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொங்கலை முன்னிட்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுனால தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்துடைய வசூலை நம்ம பார்த்து அப்படியே எண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அது ஒரு தனி சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்திய வரலாற்றுலேயே முதல் முறையாக அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வசூல் எடுத்த திரைப்படம் எதுப்பா அப்படின்னு கேட்டால் புஷ்பா 2 சொல்லுவாங்க. சிட்டிஸில் மட்டுமே, மெட்ரோபாலிட்டன் மாதிரியான சிட்டிஸ்லலாம் எக்கச்சக்கமான தேட்டர்ஸ்
இருக்குது, அது எல்லாமே ஃபுல்லாகி அதுக்கப்புறமா நிரம்பி வழிஞ்சு ஒரு பணத்தை எடுக்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது 830 கோடி அளவுக்கு இந்த புஷ்பா 2 திரைப்படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது 1240 கோடி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த புஷ்பா 2 திரைப்படம் ஒரு பெரிய வசூல் சாதனை படைச்சது. எஸ், அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது 830 கோடி அப்படின்றது நம்மளுடைய சர்க்கிளில் அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவில் அவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படின்றது நிஜமாவே ஒரு நல்ல வசூல் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது இதை பீட் பண்ணுற லெவலுக்கு இப்போ துரந்தர் திரைப்படம் வந்துருச்சு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான். ஆதித்ய தரோட இயக்கத்தில் ரன்வீர் சிங்கோடைய நடிப்பில் இந்த துரந்தர் அப்படின்ற திரைப்படம் என்ன மாதிரியான ஒரு வசூல், அதாவது நமக்கு போஸ்டராக ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, படத்துடைய வசூல் நம்மளும் கால்குலேட் பண்ணிட்டே வந்தோம். ஆனால் துரந்தர் ரொம்ப சைலண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இந்த படம் தள்ளி 826 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 4 கோடி தாண்டா போதும் புஷ்பா 2 படத்துடைய வசூலியே பீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இப்போ மேசிவாக அந்த புஷ்பா 2 படத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுவே துரந்தர் தூக்கி சாப்பிட போகுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.